Namaste students, welcome to science class. So நம்ம last classல எந்த lesson பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா lesson number 21 nutrition and health பார்த்தோமா. அதில் லாஸ்ட்டாக என்ன டாபிக் பார்த்துருந்தோம் அப்படின்னா food adulteration பார்த்தோம். Then natural adulterants, then next incidental or unintentionally added adulterants, next intentionally added adulterants, அப்புறமா லாஸ்ட்டாக பார்த்து முடிச்சது என்னென்னா health effects of adulterated foods பார்த்துருந்தோமா. So now we are going to see food quality control. So food quality control அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the government always ensure that pure and safe food is made available to the consumers. அதாவது கன்சியூமர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இல்லைன்னா நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சேஃபாக இருக்கணும், அது பியூராக இருக்கணும் அப்படிங்கிறதுல கவர்மெண்ட் வந்து எப்போவுமே ரொம்ப கவனத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. So food quality control, the government always ensures that pure and safe food is made available to the consumers. In 1954, the Indian government enacted the food law known as Prevention of Food Adulteration Act and Prevention of Food Adulteration Rules in 1955. அதாவது இந்த இயர் 1954ல் இந்தியன் கவர்மெண்ட் என்ன வந்துட்டு எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னா the food law, அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா known as Prevention of Food Adulteration, Prevention of Food and Adulteration Act அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் Prevention of Food Adulteration Rules வந்து எந்த இயர் கொண்டு வந்தாங்கன்னா 1955ல் with the objective of, அதில் வந்து என்ன மெயினாக இருந்துச்சு அப்படின்னா ensuring pure and wholesome food to the consumers. அதாவது அடல்ட்ரேட் இல்லாமல் பியூராக இருக்கணும் அந்த ஃபுட் வந்துட்டு, அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் பொருள் வந்துட்டு எப்படி இருக்கணும், பியூராக இருக்கணும் அண்ட் ஹோல்சம் முழுமையாக இருக்கணும், அந்த உணவுப் பொருட்கள் வந்துட்டு முழுமையாக இருக்கணும் டு த கன்சியூமர்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் ஃப்ராட்லண்ட் ட்ரேட் ப்ராக்டிசஸ். அதாவது ஃப்ராட் பண்ணி சிலர்லாம் வந்துட்டு அதில் சம்பாத்தியம் பார்ப்பாங்க இல்லைங்களா, அப்போ அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி நமக்கு சேஃபான அண்ட் பியூரான ஃபுட்டை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ ஒன்ஸ் அகேன் I'll read this. The government always ensures that pure and safe food is made available to the consumers. In the year 1954ல் the Indian government enacted the food law. அதுக்கு பேர் என்னென்னா Prevention of Food Adulteration Act and the Prevention of Food Adulteration Rules வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா in 1955ல் with the objectives. அதோட முக்கிய பங்கு எப்படின்னு சொல்லும்போது, முக்கியமான பொறுப்புகள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா objective of ensuring pure, அந்த நமக்கு விநியோகிக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் அது வந்துட்டு என்னவாக இருக்கும்னா பியூராக இருக்கணும் அண்ட் ஹோல்சம் ஃபுட் முழுமையாக தான் இருக்கணும் டு த கன்சியூமர்ஸ். அதாவது கன்சியூமர்ஸ்க்கு முழுமையான அண்ட் பியூராக இருக்கக்கூடிய உணவாக வந்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அண்ட் ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம், அதை வந்துட்டு எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னா ஃப்ராட்லண்ட், அதாவது ஃப்ராட் பண்ணி அந்த ட்ரேட் ப்ராக்டிசஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதாவது அதாவது அதிகமான பணம் ஈட்டுறதுக்காக ஏமாற்றுறாங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி இந்த ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல் நம்மளை பாதுகாக்குது. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ இதோட கண்டினியூஷன் தாம்மா. அடுத்தது மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஃபார் ஃபுட். மினிமம் அதாவது ஸ்டாண்டர்டான ஒரு தரமான உணவை வந்துட்டு, ஒரு தரமான உணவுப் பொருட்களை வந்து கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்கணும். அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ், அப்படி உணவுப் பொருளை விநியோகிக்கிற இடத்துல வந்துட்டு ஹைஜீனிக்காக இருக்கணும், ரொம்ப சுகாதாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் இட் சேல் ஆர் கிளியர்லி அவுட்லைன்ட் இன் த ஆக்ட், அந்த ஆக்டில் வந்துட்டு இதெல்லாம் மெயின் அப்ஜெக்டிவ்ஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த அப்ஜெக்டிவ்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, அதாவது என்ஷூர் பியூராக இருக்கணும் அண்ட் ஹோல்சம் ஃபுட்டாக கொடுக்கணும். அடுத்தது டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் அ ஃப்ராட்லண்ட் ட்ரேட் ப்ராக்டிசஸ். அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஃபார் ஃபுட், அந்த ஃபுட்டுக்கு தரமான உணவு. இப்போ அந்த ஸ்டாண்டர்ட், அந்த முத்திரையை பார்த்தா இது தரமானது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே வந்துட்டு சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதான் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஃபார் ஃபுட் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ் ஃபார் இட் சேல். அதாவது அதை விநியோகிக்கும் போது அதில் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஹைஜீனிக் கண்டிஷன்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் கிளியர்லி அவுட்லைன்ட் இன் த ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
டூ யூ நோ பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. எ ஸ்லோகன் ஃப்ரம் ஃபார்ம் டு பிளேட் மேக் ஃபுட் சேஃபர். அதாவது இது ஒரு ஸ்லோகன்மா. வாஸ் ரைஸ்ட் ஆன் வேர்ல்டு ஹெல்த் டே. என்றைக்கு இது கொண்டு வரப்பட்டதுன்னா வேர்ல்டு ஹெல்த் டே 7th April 2015 டு ப்ரொமோட் அண்ட் இம்ப்ரூவ் ஃபுட் சேஃப்டி. அடுத்தது ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஏஜென்சிஸ். ஸோ எந்தெந்த ஏஜென்சிஸ் இதை எடுத்து நடத்துது அப்படின்னா நமக்கு தெரியும் ஐஎஸ்ஐ. ஃபஸ்ட் ஒன் இஸ் ஐஎஸ்ஐ. அதோட அப்ரிவேஷன் என்னென்னு கீழே டேப்லெட் காலமில் கொடுத்துருக்காங்க. அது அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஏஜென்சிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் இஸ் ஐஎஸ்ஐ, செகண்ட் ஒன் அக்மார்க், தேர்ட் ஒன் எஃபிஓ, fourth one FCI. What are the agencies? ISI, AGMARK, FPO, FCI and other health departments enforce minimum standards for the consumer products. மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அதாவது மினிமம் ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் FCI அப்படிங்கிறது என்னென்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. FCIங்கிறது என்னம்மா? ஸோ நெக்ஸ்ட்டு அதாவது ஏஜென்சிஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஐஎஸ்ஐ, அக்மார்க், எஃபிஓ, எஃப்சிஐ அண்ட் அதர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸ் என்ஃபோர்ஸ் மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். இதில் எஃப்சிஐ அப்படிங்கிறது என்னென்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் செட்டப் இன் த இயர் 1965 உருவாக்கப்பட்டது வித் த ஃபாலோயிங் அப்ஜெக்டிவ்ஸ். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா எஃபெக்டிவ் ப்ரைஸ், அதாவது நம்ம வாங்கக்கூடிய பொருளுக்கு வந்துட்டு அந்த வாங்கக்கூடிய பொருளுக்கான சரியான ப்ரைஸ் இருக்கணும், அது விலை நிர்ணயிச்சிருக்கணும். ஸோ எஃபெக்டிவ் ப்ரைஸ் சப்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் ஃபார் சேஃப்கார்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ். அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிங் ஃபுட் கிரெயின்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி. அதாவது ஃபுட் கிரெயின்ஸை வந்துட்டு ப்ராப்பராக த்ரூ அவுட் த கண்ட்ரி என்னது ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கணும். அடுத்தது மெயின்டைனிங் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் அண்ட் பஃபர் ஸ்டாக் of food grains to ensure national security. அதாவது சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல்ஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிவிட்டு அண்ட் பஃபர் ஸ்டாக்ஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் டு நேஷ்னல் செக்யூரிட்டி. ஸோ இதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ரெகுலேட் த மார்க்கெட் ப்ரைஸ் டு ப்ரொவைட் ஃபுட் கிரெயின்ஸ் டு கன்சியூமர்ஸ் அட் ரிலையபிள் ப்ரைஸ். அதாவது நம்பகத்தகுந்த மாதிரியான விலையில் பொருட்களை வந்து விநியோகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ். ஒன்ஸ் அகேன் I'll read this. First point, effective price support operations for safeguarding the interest of farmers. Second point, distributing food grains throughout the country. Third point, maintaining satisfactory levels of operational and buffer stock of food grains to ensure national security. Then last point, regulate the market price to provide food grains to consumers at reliable price. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த டாப்பிக்கோட இந்த லெசன் முடிஞ்சிச்சுமா. ஃபுட் கண்ட்ரோல் ஏஜென்சிஸ் தேர் ஸ்டாண்டர்டைஸ்டு மார்க் அண்ட் ரோல் இன் ஃபுட் சேஃப்டி. ஸோ அதாவது இப்போ இந்த மார்க் அதில் இருந்துச்சுன்னா, நம்ம வாங்கக்கூடிய பொருளில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்பிக்கையாக இது வந்து ஐஎஸ்ஐ முத்திரை இருக்குது, இது நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு இடையில் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஃபுட் கண்ட்ரோல் ஏஜென்சிஸ் தேர் ஸ்டாண்டர்டைஸ்டு மார்க் அண்ட் ரோல் இன் ஃபுட் சேஃப்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐஎஸ்ஐ அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன். ஐஎஸ்ஐ அப்படிங்கிறது நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் நோன் ஆஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ப்ராக்கெட்டில் பிஐஎஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக சர்டிஃபை கொடுக்குறதுனா இட் சர்டிஃபைஸ் த இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் லைக் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். அந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எதுனா லைக் ஸ்விட்சஸ், ஒயரிங் கேபிள்ஸ், வாட்டர் ஹீட்டர், எலக்ட்ரிக் மோட்டார், கிச்சன் அப்ளையன்சஸ் எக்ஸெட்ரா. இது எல்லாமே இந்த அப்ளையன்சஸ்க்கு எல்லாத்துக்குமே ஐஎஸ்ஐ முத்திரை பதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐஎஸ்ஐ அப்படிங்கிறது என்ன? இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் நோன் ஆஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் certifies industrial products like electrical appliances like switches. அது எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் என்னென்னா ஸ்விட்சஸ், ஒயரிங் கேபிள்ஸ், வாட்டர் ஹீட்டர், எலக்ட்ரிக் மோட்டார், கிச்சன் அப்ளையன்சஸ் எக்ஸெட்ரா. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அக்மார்க். அதுவே தெரியும். அக்மார்க் அப்படின்னு சொல்லும்போது அக்ரிகல்ச்சுரல் மார்க்கிங். சர்டிஃபைஸ் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட்ஸ். லைஃப் ஸ்டாக்னா
அதாவது குடோனில் அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதுதான் லைஃப் ஸ்டாக் ப்ராடக்ட்ஸ் லைக் எது என்னென்னா சீரியல்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ், பல்சஸ், ஹனி, பட்டர் எக்ஸெட்ரா. அடுத்தது எஃபிஓ, ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர். எஃபிஓங்கிறது என்னது? ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர். இட் சர்டிஃபைஸ் த ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ் லைக் ஜூஸ், ஜாம்ஸ், சாஸ், கேன்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், பிக்கிள்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஏஐ, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடெக்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங் த பப்ளிக் ஹெல்த். இது எதுக்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் அப்படின்னா, ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரொமோட்டிங் த பப்ளிக் ஹெல்த்தை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறதுல த்ரூ ரெகுலேஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் ஃபுட் சேஃப்டி. அதாவது ஃபுட் சேஃப்டி வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு செக் பண்ணுறது, சூப்பர்வைஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஃபுட் சேஃப்டி வந்துட்டு ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, பப்ளிக் ஹெல்த்தை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதும் ப்ரொமோட் பண்ணுறதும், அதை வந்து ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணுறதும் இந்த எஃப்எஃப்எஸ்ஏஐயோட ஒர்க். ஸோ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது ஐஎஸ்ஐனா என்னது? இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டியூஷன். இது மோஸ்ட்லி எங்கே கொடுக்குறாங்கன்னா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்க்கும் கிச்சன் அப்ளையன்சஸ்க்கும். அக்மார்க் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாங்கக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு, தானியங்களுக்கு வந்துட்டு இந்த அக்மார்க் முத்திரை இருக்குது. அடுத்து எஃபிஓன்னா ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது இருக்குது. அடுத்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது, அதாவது மக்களோட ஹெல்த்தை வந்துட்டு ப்ரொமோட் அண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இது வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது, ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அதோட சூப்பர்விஷன் அண்ட் ஃபுட் சேஃப்டி, ரெகுலேஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் ஃபுட் சேஃப்டி. ஸோ இந்த டாப்பிக்கோட இந்த லெசன் முடிஞ்சிச்சுமா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நியூ லெசன் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்.